ஹலோ சொல்லுமா. ஆ இப்போ தான் இருந்துச்சு. டேய் ஐயோ இதுக்கு தான் இந்த லவ் பண்ணுற சொல்லு சரியே கூடாது. சரி சரி. டேய் டேய் சரி நான் கொடுத்துட்றேன். ஓகே. என்னவா? இல்லைடா தங்கச்சிக்கு 2000 வேணுமா, அதான் ரெடி பண்ண சொன்னேன். எதுக்கு? காலேஜில் கேட்டாங்களாண்டா, அதான். சரி இவனை பாரு, இவன் ஏந்திரிக்க மாட்டான். ஏய் அடிச்சு எடுப்பா அவனை. டேய் ஐயோ இந்த குடிகார பசங்களே இப்படி தான். இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், தூக்கிடா அவனை. வேணடா சொன்னக்கு. அப்புறங்கடா எனக்கு ஏன் ட்ரீட்டு? எதுக்கு மச்சான் ட்ரீட்? டேய் பர்த்டேக்கு ட்ரீட் வச்சானுடா. பத்திரிக்கா வச்சிடலாம் மச்சான். எங்கே வேணும்? நீ ஏன் சொல்லு. அக்காட் போமா? போவோம். சரி அவன்கிட்ட சொல்லிவிடு மச்சி. சொல்லிடுறேன்டா. என்னடா பேசியிருந்தீங்க? சரி நாளைக்கு வந்துடு காலையில். ட்ரீட் அவனுக்கு. எங்கே? அவன் அக்காடில் இருக்கிறான்னா. போகலாமே. சரி நைட் வந்துடு, அவனுக்கு பர்த்டே, கேக் கட் பண்ணணும் பீச்சில். சரிடா வந்துடுறேன். இன்னைக்கு நைட்டா? ஆமாம். இல்லைடா இன்னைக்கு டேய் 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 நைட்டு. என்ன அப்படி பண்ணுற? இவங்க எங்கடா போனா? நேற்று நைட் அவங்க கிட்ட சொல்லட்டோமோ? சொல்கிறா. டேய் இப்போதான் கேள்விப்பட்டேன் சிவா தங்கச்சி செத்துடுச்சாமேடா. ஆமாண்டா. ஏன்டா என்னடாச்சு? யாருக்குமே தெரியல. சரி வை சிவா வரான், அப்புறம் கூப்பிட்றோம். மச்சான் அம்மா பேர் இருக்காங்க. நல்லா இருக்காங்க. சரி வா. டேய் போலீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் இருக்குடா. வாடா கூப்பிட்டு போகிறேன் வாடா. இங்கே எங்கடா போகிறா? இப்படி போடா. வாடா டேய். டேய் விக்கிக்காரன் எனக்கு இன்னைக்கு. டேய் விக்கிடா. நேற்று நீ ஃபோன் பண்ணல, அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படியா? சரிடா வந்துடுறேன். சரி ஓகேடா. சிவா தாண்டா ஃபோன் பண்ணான், நாளைக்கு ஊருக்கு வரானா. எதுக்கா? ஏதோ போலீஸ் கேஸாம். போலீஸ் கேஸா?
ஆமாண்டா, அவன் தங்கச்சி விஷயத்தில் ஏதோ க்ளூ கிடச்சிருக்கான். கையில் கிடச்சான், செத்தான்டா. என்னே சாவடிப்பே நீ. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அந்த தங்கச்சி நான் தான். டேய், ஏன் எப்படி எதுக்குதானு கேட்குற? சொல்கிறேன். சிவா பிறந்தலாம் ஞாபகம் இருக்கா? நீ கூட என்னை கூப்பிட்டியே, நான் வரலன்னு சொன்னேன். ஏன் வரலன்னு சொன்னேன்? ஏன்னா என் ஃப்ரெண்டு எனக்காக டோப் வாங்கி வச்சுருந்தான். அவனும் நானும் கஞ்சா அடிச்சுட்டு ஃபுல் போதையில் இருந்தோம். டப்புன்னு பார்த்தா காலி நெல்லடியுதே. நானும் கடவுளில் போய் யாரான்னு பார்த்தா சிவா தங்கச்சி கிஃப்ட்டு தூக்கின்னு வர அங்கேருந்து. நானும் உட்கார வச்சேன். ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முச்சு. டேய், அவன் நம்ம தங்கச்சிடா. ஆமாம், இல்லைன்னு சொல்ல வரலையே. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போச்சு முச்சி, சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இதே நீ போலீஸில் மட்டும் என்ன பண்ணுவ? போலீஸா? பிஆரில் நடந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டியா? ஒருத்தன் ரேப் பண்ணான், மாட்டினான். ஆனால் 10 நாளில் வெளில வந்தான். வெளில வந்துட்டு என்ன பண்ணான்? மறுபடியும் ரேப் பண்ணான். இது இந்தியா மச்சி. இங்கே டெய்லி எவ்வளோ ரேப் கேஸ் நடக்குது. பாதி மேலே வெளில சுற்றுறாங்க. அதில் நானும் ஒருத்தன். இன்னைக்கு நைட்டு வாங்கிட்டு தான் சொன்னேன். இல்லை, இல்லை சும்மா தான். டேய் நில்றா. டேய் விட்றா. நான் சொல்றது கேளுடா. டேய் விட்றா மச்சான், அவன் சாவச்சே வேண்டாம். அவன் சாதாரணமாக சாகக்கூடாதுடா. போய் பேண்ட்டை கேட்டு. ஏன்? பேண்ட்டை கேட்டுறா.